எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில் அதுவும் குறிப்பாக உச்சம் அடைஞ்சு உக்காடுறார். அப்போ அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்தில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒன்று தான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்போ அதிசாரமாகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போகிறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேஸில் வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போகிறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. காலப்புருஷோ தத்துவத்துப்படி 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா தனுசு ராசி, மீன ராசி, இந்த 2 ராசிக்குமே அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். அதாவது 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி, 2 ராசிக்கு அதிபதி, 16 வருஷம் திசை இருப்பை கொண்டவர் தான் இந்த குரு பகவான். அப்போ உங்கள் ராசிக்கு குரு அதிபதியாக இருக்கும்போது அந்த குரு பகவான் தான் இப்போ அதிசாரம் ஆகிறார். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை காலகட்டமாக வச்சுக்கலாம். அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி தான் குரு பகவான், குரு தான் இப்போ அதிசாரம் ஆகிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, குரு தன் மகனுடைய வீட்டில் இருந்துட்டு தன் மனைவி வீட்டுக்கு பெயர்ச்சாகிறார், அதிசாரம் ஆகிறார். கன்னி ராசி, அதாவது மிதுன ராசி, இந்த மிதுன ராசி கன்னி ராசி, இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் யாருன்னா குருவுடைய வாரிசு, மகன். அதே மாதிரி புதனுடைய அம்மா குருவுடைய மனைவி யாருன்னா கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். இப்போ தன் மகன் வீட்டில் மிதுன ராசியில் இருந்துட்டு தன்னுடைய மனைவி வீட்டுக்கு குரு கட்டன்றதை அதிசாரம் வாங்கி போகிறார். கரெக்டாக குரு கிரிமினல் மைண்ட் உள்ளவர், அதுக்கு தான் சொல்லுவார். அதாவது குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை, குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி பார்த்தா தன் மகனுக்கு எந்த துறை கொடுத்துட்டார் அப்படின்னா கல்வித்துறை கொடுத்துட்டார். அதுக்கு தான் புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி புதன் பகவான். ஆயக்கலைகள் 64 கற்றவர் யாருன்னா புதன் மட்டும்தான். தன்னுடைய மகனுக்கு அத்தனை துறை கொடுத்துருக்கிறார். தன்னோட மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நவகிரகத்திலேயே அதிதேவதை யாருன்னா சந்திரன், சரிங்களா. அப்போ தன்னுடைய மனைவி வீட்டில் என்ன பண்ணிட்டாருன்னா உச்சத்தை வச்சுட்டார். உச்சம்னா மிக மிக அதிர்ஷ்டத்தை வச்சுட்டார். உச்சம்ன்றது அதிர்ஷ்டம், நீச்சம் அப்படின்றது செயல் இழந்துட்டார், வேலை செய்ய மாட்டார். அப்போதான் கடகராசியில் போய் உச்சம் அடைகிறாரு, மகர ராசியில் நீச்சம் அடைகிறார். அப்போ கடகராசியில் போய் உச்சமடைஞ்சு உட்காரக்கூடிய குரு பகவான் இந்த 26 நாளைக்கு மீனராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா,
கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது குரு வந்து கரெக்டாக ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்வை எடுத்திருப்பார். இப்போ சனி பார்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3, 7, 10. ராகு கேது பார்வை பார்த்தா 3, 7, 11. செவ்வாயுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4, 7, 8. குருவுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5, 7, 9. நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தாலும் 5, 7, 9 வரும். அதே ரிவர்ஸில் எடுத்தாலும் அதே 5, 7, 9 தான் வரும். அந்த 3 வீடு தான் வரும். அப்போ கரெக்டாக பிளான் போட்டு எடுத்திருக்கிறாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடக ராசியில் போய் உச்சம் அடையும் போது தன்னுடைய ராசியை பார்க்குறாரு. உங்களில் தான் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதி குரு இல்லையா? அப்போ கடக ராசியிலிருந்து 5வது ராசியை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக யாரை பார்க்குறாரு? விருச்சிக ராசி பார்க்குறாரு. மங்களக்காரகன் செவ்வாய் ராசி பார்க்குறாரு. அதனால தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேரும்போது மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் போய் கொடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது யோக ஜாதகம்னு சொல்லுவாங்க. அது என்ன யோகம் நீங்களும் கேட்க மாட்டீங்க, அவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது வந்து குரு வீட்டில், அதாவது குருவும் செவ்வாய் சேர்ந்ததுன்னா மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. குரு மங்கள யோகம். அப்போ வந்து கரெக்டாக 5ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி பார்க்குறாரு. ஏன் மகர ராசி தேர்ந்தெடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசியில் தான் நீச்சம் அடைகிறார். அப்போ நீச்சம் அப்படின்னா ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார். செயல் இழந்துட்டார் இல்லையா? அப்போ அந்த ராசிக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. செயல் இழக்கும் போது அந்த ராசிக்கு ஒரு சுத்தமாகவே டவுனு தான், 0ல் வந்து உட்காந்துருவார். அப்போ 7ஆம் இடமா பார்க்கும்போது குரு வந்து டைரெக்டாக 7ஆம் இடமா பார்க்கும்போது அந்த உச்சமடைஞ்ச வீட்டை பார்க்கும்போது நல்ல ஒரு பலனை கொடுக்குறாரு. 9ஆம் இடமா பார்த்தா உங்கள் ராசி பார்க்குறாரு, தன் சொந்த ராசியை பார்க்குறாரு. 5ஆம் இடமா விருச்சிக ராசி, 7ஆம் இடமா மகர ராசி, 9ஆம் இடமா மீன ராசி பார்க்குறாரு. இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசாரம் என்னென்ன கொடுக்க போறாருன்னு பார்த்தா முதல்ல கொடுக்கறது என்னன்னா புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு. ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போ புத்திர செல்வத்தை தராரு. 2வது 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாருன்னா திருமண தடைய விலகி திருமண யோகத்தை கொடுக்குறாரு. அடுத்தது 9ஆம் இடமா பார்க்குறாரா, பூர்வீக சொத்து பிரச்சனை, சொந்த பந்தம் பிரச்சனை. 2வது வந்து ஒரு 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். எனக்கு புத்திர பாக்கியம் கொடு, கல்யாண பாக்கியம் கொடு, தொழில் பாக்கியம் கொடு, வளர்ச்சி பாக்கியம் கொடு அப்படின்னு ஒரு பாக்கியம் நம்ம வேண்டுறோம். இது கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்கிறோம். அந்த பாக்கிய ஸ்தானமாக உங்கள் ராசி பார்க்குறாரு. இப்படி பார்க்கறதுனால இப்போ நீங்கள் வெளிநாடு முயற்சி எடுக்கிறீங்களா, இப்போ எடுங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து யாழச்சனியில் அது ஜென்மச்சனி நடக்குது. எப்படி சாமி நல்லது நடக்கும்னா சனி பகவான் செயல் இழந்து இப்போ உட்காந்துருக்கிறாரு. இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு தெரியும் சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறது? ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கரம் ஆயிட்டார். வக்கரம் அப்படின்னா இயல்பு நிலைக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு, ஏன்னா ஜென்மச்சனி கஷ்டத்தை கொடுக்குற இடம். அப்போ வந்து வக்கரமாகும் போது என்ன பண்ணுறாரு, இயல்பு நிலைக்கு மாறாக வேலை செய்கிறார். அப்போ உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஜென்ம சனி ஒன்றும் பாதிப்பு இருக்காது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். இதுக்கு முன்னாடி கிணறு வெட்டலாமா, போர் போடலாமா, வண்டி எடுக்கலாமா, கார் எடுக்கலாமா, வீடு கட்டலாமா, கடன் வாங்கியது தொழில் தொடங்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, இந்த மாதிரி வேலை செய்திருந்தீங்கன்னா யாழ்ரச்சனை இருக்குது வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறேன், நல்லது நடக்கும். ஏன்னா சனியும் வக்கரத்தில் இருக்கிறாரு. குரு அதிசாரம் வாங்கி தன் மனைவி வீட்டிலிருந்து தன் சொந்த ராசி உங்கள் ராசி பார்க்குறாரு. இந்த காலகட்டம் வெளிநாடுக்கு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா, எடுங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா, கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, அந்த விளையாட்டுத்துறையில் சாதிப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல், அதாவது புத்திர பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க சொல்கிறீங்களா, முயற்சி எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். காதல் விவகாரம், காதல் கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நல்லது நடக்குமா நினச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த காதல் கல்யாணம் சக்ஸஸ் ஆகும். இதில் நம்ம உத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு சாதகமாக வந்து உட்காந்துருக்கிறார். இந்த குரு அதிசாரம் ஆனதே குறிப்பாக என்னமோ இந்த 3 ராசிக்காரர்களுக்கே நடந்த மாதிரி, விருச்சிக ராசி மகர ராசி உங்களுக்கே நடந்த மாதிரி கட்ட அதிசாரம் ஆகிறார். இப்படி ஆகக்கூடிய காலம் படிப்பில் மாற்றம் கிடைக்கும், உடல் உபாதைகள் சரியாகும், மன அழுத்தம் குறையும், மன சங்கடங்கள் தீரும், விட்டு போன சொந்தங்கள் தேடி வரும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்து வந்த 3 வருஷ காலமாக இந்த ஏழரைச்சனியில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் விரையச்சனி, ஏகப்பட்ட விரயத்தை பண்ணியிருப்பீங்க.
விபத்து நடந்திருக்கலாம், தென்னம் கட்டியிருக்கலாம், மானபங்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், சொந்த பந்தத்துக்குள்ள கேவலப்பட்டிருக்கலாம். அதே மோட்டார் வாகன தொழில இருந்து எல்லாம் இழந்துட்டு வித்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலைமை தான். பொதுவாக வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோன்னு தொலாவர காலத்துக்கு வந்துட்டீங்க. பயப்பட வேண்டாம். நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும், சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. இந்த 26 நாள் இந்த குரு அதிச்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. குறிப்பாக இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, கடல் கடந்து போய் இருக்கிறவங்க, வெளிநாடுக்கு போனவங்க, சொந்தமாக மண்மனை வீடு வாசல் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி தடைப்பட்டிருந்தா இப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வாங்க போகிறீங்க. மொத்தத்தில் இப்போ உங்களுடைய இந்த குரு அதிசாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே நடக்குமா அப்படின்னு பார்த்தா அவங்க ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு பலன்களை கொடுப்பாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, உங்கள் ராசிக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, உங்கள் லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்காரா, அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கா, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய தேடல் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.